குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு 408 பாயிண்ட்டு, எஸ்எம்பி வந்து 28 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு, நாஸ்டாக் கம்போசிட் 215 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, எஃப்டிஎஸ்சி 42 பாயிண்ட் மைனஸு, சிஎஸ்சி 75 பாயிண்ட் மைனஸு, டேக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகுது 57 பாயிண்ட்டு, நிக்கி 25 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு, ஆங்ஸங் வந்து 700 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 11 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 167 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 487 பாயிண்ட்டு, எஸ்டிஐ வந்து -13, காஸ்பி 85 பாயிண்ட்டு, யூஎஸ் டாலர் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கோல்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்கும். அப்போது கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு உச்சத்துக்கு உச்சம் போய்கிட்டே இருக்குது. $5271 அவுன்ஸ் ட்ரேட் ஆகுது. சில்வர் ஏறிக்கிட்டு இருக்குது, காப்பர் ஏறிக்கிட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் இறங்கியிருக்கு, நேச்சுரல் கேஸும் இறங்கியிருக்கு. ஸோ ஓவரால் வந்து கோல்டோட அந்த டார்கெட் வந்து பிச்சுக்கிட்டு போகுது, அப்படி தான் அதை சொல்லணும். டவ் ஃபியூச்சர் எப்படி இப்போ ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். டவ் ஃபியூச்சர் இப்போ 26 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டைம் வந்து இப்போ 4:45 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து 250 ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபியூச்சரோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லாம் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, இது ரெண்டும் முரண்பாடாக இருக்குது. இவன் நேற்று நெகட்டிவில் முடிஞ்சிருக்கான் டவ்வு, அவன் வந்து நாஸ்டாக் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான், அதுவும் 1% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ட்ரேட் ஆகிற எவ்வளோ ட்ரேட் ஆகுது? 25,435, 8 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு அகைன் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் அப், ஒரு கேப் டவுன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஏறினதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நேற்று நடந்த அதே ரீசன் தான். இந்தியா யூரோப் யூனியன் அந்த ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ்னஸ்ஸு, பேங்க் நிஃப்டி எல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஹை வெயிட்டேஜ்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, ரிலையன்ஸு எல்லாமே நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. அதனால் மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் அந்த சென்டிமெண்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருந்ததுனால நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சிது. அந்த கேப் அப் ஓப்பனிங் அப்படியே சஸ்டைன் பண்ணி மேலே தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறிச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஏன் பாசிட்டிவ்லேயே முடிஞ்சதுன்னா, இன்றைக்கி இந்த மற்ற செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எல்லா செக்டாரும் பாருங்கள், எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. ஏன்னா விக்ஸு வந்து நேற்று 14.54 இருந்தது, இன்றைக்கி அப்படியே குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 என்ன தான் ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்துதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்போ வரையும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா 2:30 மணி வரையும் சான்ஸே இல்லை. பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்திருக்காது. அந்த 2:45 தான் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக ஏறிச்சு. இன்றைக்கி ஓவரால் பார்த்தா நிஃப்டி 50ல் நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். நான் ப்ராஃபிட்டில் எங்கே முடிச்சேன்னா இந்த கேண்டில் எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த கேண்டிலில் அது பியரிஷ், அதாவது அப்போ ரெசிஸ்டண்ட்டு நான் இங்கே போட்டிருந்தேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரீ மார்க்கெட்டுக்காக அதை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேண்டில் எடுத்தேன் எத்தனை மணிக்கு? 9:00. அதுக்கப்புறம் எங்கே எடுத்தேன்னா இந்த கேண்டிலில் புல்லிஷ் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எடுத்தேன் 2:30 மணி கேண்டில் எடுத்தேன், 10:30 மணி கேண்டில் எடுத்தேன், இந்த 9:30 மணி கேண்டில் எடுத்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னுடைய அந்த 3 ட்ரேடு முடிஞ்சு போச்சு. 3 ட்ரேடுமே எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது. ப்ரோக்கரேஜ் எல்லாம் போனால் ஒரு $1,800 கைக்கு கிடைக்கும், அவ்வளோதான். என்னுடைய ஏமே ஒரு நாளைக்கு $2,000 தான். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈவன் எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். ஆனால் எனக்கு ப்ளஸ் பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் எந்தெந்த இடம் எடுத்திருந்தேனோ அந்த லெவல்ஸை தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் முக்கால்வாசி பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, மார்க்கெட்டில் நமக்கு அந்த இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த ஒரு ட்ரேடு இங்கே நான் ஒரு ட்ரேடு எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், அந்த ப்ராஃபிட் வந்து மடமடன்லாம் கிடைக்கவே இல்லை.
ரொம்ப போரிங்காக இருந்தது. நான் 2 குவான்டிட்டி போட்டிருந்தேன், 2 லாட் ஒவ்வொரு இடத்துலையும். அதில் தான் அது ஒரு 7 பாயிண்ட் போனாவே 7 பாயிண்ட் போனாவே எவ்வளோ வரும்? 5 பாயிண்ட்டுக்கே ரூ. 350 400 வரும். அது மாதிரி 2 லாட்டுன்னும் போது 700 இப்படி தான் எடுத்தேன். மற்றபடி பெரிய மூமெண்ட்லாம் இல்லை இந்த 2.25க்கு தவிர. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, போரிங்காக இருந்தது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ்லேயும் ஸ்டார்டிங்லேயே சென்செக்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த கேண்டில் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டை தான் தொட்டு இருந்தது அப்போது. நான் இதை தான் சொல்லியிருந்தேன். சென்செக்ஸ்லேயும் ப்ராஃபிட் தான். சென்செக்ஸில் எடுக்கக்கூடியவங்க எப்போவுமே அதை ப்ராஃபிட்டில் தான் எடுத்தாங்க. சரி, நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துடலாம். அதான் போஸ்ட் மார்க்கெட் தான் டெலீட் பண்ணிட்டேனே அர்ஜென்ட் பட்டு. அதனால் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். இதுதான் ஒரு பேஸ் லைனு, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மாதிரி. இந்த பேஸ் லைன் தான் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? அது தெளிவாக தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. இந்த கேண்டில்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. அவங்க செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டை நேரம் பார்த்து இறக்கிடுவாங்க. அது எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த பட்ஜெட்டால் ரேலி நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்க போகிறாங்களா என்னன்றது புரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே போச்சுன்னா இந்த 25,400 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சானா கண்டிப்பாக இந்த பாட்டம் 25,250 வரையும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஏறின இந்த ரேலியை நாளைக்கு கம்பன்சேட் பண்ணுவாங்க செல் பண்ணி. அந்த 25,497லேருந்து 25,400 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதை தொட்டால் நான் சொன்ன மாதிரி கீழே வரலாம், ஸ்ட்ராங்காக கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை இந்த 25,400 ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 25,444 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா 25,500 தான் வெரி வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். இல்லை நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு லாஸில் முடியுது, ஒரு கேப் டவுனில் முடியுது, அவங்களது எல்லாமே ஒரு கேப் டவுனில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். இந்த ப்ளூ லைனுக்கு மேலே போச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதை டச் பண்ணிட்டு இப்படி போகலாம் மார்க்கெட். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது? 25,248 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே உடைச்சானா 25,184. அதையும் கீழே உடைச்சதுன்னா 25,088. அதுக்கு மேலெலாம் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த 3 சப்போர்ட்டு, இந்த 3 ரெசிஸ்டன்ட் தான். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸ் லைனு. நாளைக்கு எப்படி ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 82,781 அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 83,038 இது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே போச்சுன்னா வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது 83,417. ஸோ 300 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸ் தான் இருக்குது. இப்போது அந்த எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்கிற ஒரே ஒரு ரீசன் தான். மற்றபடி மார்க்கெட்டில் எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரம்ப் எதுவும் வாயை திறக்காததுனால மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது. அவர் திறந்துட்டார், மார்க்கெட்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ எப்படி ஏறினானோ அப்படியே இறங்க போகிறான், அவ்வளோதான். அவர் வாயை திறக்காத வரையும் பிரச்சனை இல்லை. அவர் கம்முன்னு அப்படியே ஓரமாக உட்கார வச்சிட்டாவே நிம்மதியாக இருக்கும் மார்க்கெட், நம்ம இந்தியன் மார்க்கெட். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,897. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா 81,466. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 81,100, அதாவது 98, 81,098 இந்த லெவல்ஸ்லாம் வரும். இது நமக்கு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 ரெசிஸ்டண்ட்டுமே நாளைக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறது வந்து 82,340 இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு 1,300 பாயிண்ட்டுக்கு நான் மேலே போட்டிருக்கேன். அதில் 83,038 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடைச்சேன்னா 83,417 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேலே இருக்கிறது வர்றது டவுட்டு தான், பட் இருக்கட்டும்.
ஏன்னா நாளைக்கு இதோட சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ பாசிபிலிட்டி இருக்கும், ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். வெலாட்டிலிட்டி ஆல்ரெடி இப்போ வெலாட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது? 13.53 அதிகமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது, 400 பாயிண்ட்டு கிட்ட. அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1509 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. மிட் கேப் நிஃப்டி 244 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. அதுதான் மெயின் முழுக்க காரணம். யூரோப்பியன் யூனியனும் இந்த இந்தியன்ஸுக்கும் இருந்த அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு தான் பக்காவான புல்லிஷ் நியூஸு. அதனால் மார்க்கெட் 2 நாளாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் நேற்றும் எஃப்ஐ செல் தான் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் செல் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேண்டில் செக்ஸோட ஹைட் அண்டு வித்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஏறுற வரையும் ஏறட்டும், மார்க்கெட்டை ஒரு கரெக்டான இடத்துல அடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா அவங்க இப்போ இந்த ட்ரேட் டீல் வந்து ஓகே ஆகிடுச்சு. நேற்று ஏதோ அமெரிக்கா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்டெம்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக வரல. வந்தால் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்கும். அவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ட்ரம்ப்பு இந்த இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ அக்ரிமெண்ட் ட்ரேடுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் டெப்த்தெல்லாம் போகல. இல்லைனா டெப்த்தாக போயிருந்தால், இல்லை அவர் ஏதாவது ஃபர்தராக சொல்லியிருந்தால் மார்க்கெட் இறங்க தானே இருந்திருக்கும். அப்போ இன்னும் எதுவும் சொல்லலைன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக தாங்க இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் நேற்றே சொன்னேன், மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. சென்செக்ஸில் நிஃப்டி 50லேயும் எனக்கு தெரிஞ்சு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எது வரையும் போகும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுதுன்னா, இது வரையும் போகலாம், இந்த ரேஞ்சு வரையும் போகலாம். இந்த பெரிய 25,600 வரையும் போகலாம் மார்க்கெட். அதுக்கப்புறம் போகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். அதுக்குள்ளே எஃப்ஐஎஸ்ஸு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் ஆல்ரெடி பல வாட்டி இதே தான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஆடியோ கூட போட்டிருந்தேன். இந்த எது பர்டிகுலரானா இன்றைக்கி நடந்த இந்த ட்ரேடை வச்சு தான் அதை போட்டிருந்தேன். அதாவது இண்டெக்ஸ் ப்ரைஸ் எல்லாம் ஏறுது, ஆனால் நான் வாங்கியிருக்க கால் ப்ரைஸ் மட்டும் ஏற மாட்டுது. அதே மாதிரி சரி கால் தான் ஏறலை, புட் சைடு இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஏறலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி வரையும் அப்படி தான் இருந்தது. இந்த 2.25 தான் மார்க்கெட் கொஞ்சம் மாறிடுச்சு. அது வரையும் நான் வாங்கி வச்சுருந்த அந்த 25,200 17 பாயிண்ட்டோ என்னமோ தான் இருந்தான். அந்த கடைசி நேரத்தில் தான் அது எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள், 304 பாயிண்ட்டு போயிருக்கு. 244 என்னவோ சம்திங். அங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்டு இந்த கடைசி நேரத்தில் இந்த 2.25 தான் ஏறி இருக்கான். அதாவது அப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் மேல் நோக்கி இருந்தால் மட்டும்தான், ஸ்பீடாக மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த மணி கூட ஏறுது. இவனே ஒரு 40-50 பாயிண்ட் தான் ஏறிருக்கான்னா, அப்போது அவுட் ஆஃப் த மணி அட் த மணியெல்லாம் எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் எப்போவுமே இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது இந்த ஒரு ரீசனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி ஆப்ஷன் செல்லருக்கு மார்க்கெட்டில் இருக்கோ, அது மாதிரி வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆப்ஷன் பையருக்கு இந்த மணி மட்டும்தான். இதுக்கு மேலே நான் எப்படி இன்னும் தெளிவாக சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி காஸ்ட்லி நான் பார்க்கவே இல்லை. நிஃப்டி 50ல் இன்றைக்கி இருந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்க ப்ரீமியமும் அநியாயத்துக்கு போட்டு வச்சுக்கிறான். ரொம்ப அநியாயமாக இருந்தது, வாங்கவே முடியாது. ஒரு சாதாரண ரீட்டைலர் வந்து ஒரு 5,000 6,000 இருந்தால் வாங்கி 10,000 இருந்தால் கூட வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மட்டும் எப்படியும் 17,000 தேவைப்பட்டிருக்கும். அவ்வளோ ஹையாக வச்சுருக்கானுங்க ப்ரீமியத்தை தூக்கின்னு போய். காரணம் என்ன? பட்ஜெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். இன்றைக்கி என் சைடில் எல்லாருமே ப்ராஃபிட் தான். இன்றைக்கி இந்த யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு 3 பேர் வேறு என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க.
அவங்க இன்றைக்கி எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்றது அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஏன்னா இந்த ஆப்ஷன் பையிங்கை பற்றி அவங்க ஏற்கனவே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவங்க தான். நான் ப்ராஃபிட்லேயே பண்ண முடியல சார் அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்கு இந்த அனலைசிங், அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் தான். அவங்க இன்னிலேருந்து தான் என்னுடைய குரூப்பில் ஆட் பண்ணேன். இன்றைக்கி அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும். அந்த 3 பேருக்குமே நல்ல ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நம்ம ஃபர்தராக நேரம் கிடைக்கும்போது, நமக்கான நேரம் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம ஃபர்தராக இன்னும் முன்னோக்கி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.